ஹாய் கைஸ், சரி நம்ம மூவி ரிவ்யூவில் ஹாப்பி பர்த்டே லூசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். இது ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. படத்துடைய வில்லன் தீய சக்திக்கு ஒரு சர்ச் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான வேலைகளில் அவன் ஈடுபடுறான். ஏன்னா சாமி தீய சக்தி இந்த ரெண்டு இருக்குது. இவன் தீய சக்தியே நம்புகிறான். அதனால் ஒரு 9 பேர்த்த இவன் அதுக்காக காவு கொடுக்கணும். இந்த காவு கொடுக்கறதுக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக தான் இருக்குது. அவங்கள தேடி தேடி அப்படியே போகிறான். இப்போ இறுதியில் அவன் நினச்சபடி அந்த சர்ச்சை அவன் கட்டி முடித்தானா இல்லையா, அந்த 9 பேர் யார் அவங்களுக்கு காவு கொடுத்தானா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த பேயை அமானுஷமான சீன்ஸ்லாம் நிறைய வரும். அதெல்லாமே நல்லாவே வந்திருக்கு. அந்த தீய சக்தி வர்ற டைமு அந்த ஹாரர் எலிமெண்ட்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஹீரோவா வில்லனா அப்படிங்கிற அளவுக்கு வில்லனே ஹீரோவா அப்படின்ட்டு நினச்சிருக்காங்க. இந்த படத்தில் பிஜிஎம் மியூசிக் பொறுத்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஓரளவுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தில் அந்த ஆக்ஷன் போர்ஷன்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு சில கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாப் தாங்க. வழக்கமான பேய் படம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசத்தையும் காணல. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் அந்தளவுக்கு எடுபடவே இல்லை. அது செகண்ட் ஹாப் நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். பிஎஃப்எக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி இவங்க சொல்ல வந்த கருத்தை நல்லா தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதை எங்கெங்கேயோ போகுது. நிறையா சீன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இவங்க கதைக்கு இதெல்லாம் தேவையான குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஜப்பாக இழக்கிறாங்க. இந்த படத்தில் எல்லா ஒட்டுமொத்த பேய் படமும் அடித்து கொலாப்ஸ் பண்ணி எப்படி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி தான் இருக்குது. அது கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.